மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியை கேட்க போகிறீர்கள். ஏற்கனவே சொன்னது தானே பாஸ்டர், அப்படி சொன்னீங்கல்ல. ஆனாலும் இப்போ ரெண்டாவது தடவை கேட்குறப்ப அது நல்லா பதியும். அது மாத்திரமல்ல, அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கும். சீக்கிரமாய் நடக்க போகிற காரியங்களை பற்றி என்று உங்களுக்கு சொன்னால் அது எப்படி இருக்கும்? சீக்கிரமாய் நடக்க போகிறது. 13 வருஷம் தானே பைபிளில் எழுதியிருக்கு. 13 வருஷம் தானேன்னு அதாவது சீக்கிரம் வரப்போகிறாருன்னு அந்த விசுவாசிகள்லாம் ஆடு மாடுகள்லாம் விற்று பேதருடைய பாதடியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு வாசிருக்கீங்களா? அவங்க நினச்ச வேகத்தில் இயேசு வந்தாரா? இன்ன வரைக்கும் காணோம். அந்த சமயத்தில் விசுவாசிகள் ஒருவேளை தவறாக கணக்கு பண்ணிட்டாங்க, அல்லது அவர்களுக்கு போதித்தவர்கள் கூட இவ்வளவு நிதானிக்க முடியலை. ஆனால் எல்லா நிதானிப்பும் கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமொழிகள் முதல் அதிகாரத்தில் அதை வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிய சாலமோன் வாசிங்க. முதல் வசனம், 2வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் இவைகளால் சரி, எதை எழுதும்போது சாலமோன் இவ்வளவு விவரங்களை சொல்கிறான்? இவைகளால், எவைகளால்? எழுதப்படுகிற நீதிமொழிகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம். என்னது நிதானம்? நிதானிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு தான் அங்கே வந்தோம். நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல் ஆலோசனை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இதை வாசித்திருக்கிறோம். இதை பார்க்கும்போது இந்த நீதிமொழிகளை அடிக்கடி வாசிக்கிறது நல்லதென்று நமக்கு தெரிகிறது. 31 அதிகாரங்கள், ஒரு மாதத்தில் 31 நாள் தான் அதிகம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தா இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே நாம் எப்படி ஞானமாய் வாழலாம் என்று இந்த போதனைகள் சொல்லுகின்றன. நீதிமொழிகள்னால் நமது ஆட்கள் வந்து பழமொழிகள்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது அது நீதிமொழிகள் தான். அதை நாம் கவனிக்க வேண்டும். கூடுமானால் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம். அநேக சபைகளில் என்ன செய்வாங்கன்னா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம் அப்படின்னு சபையில் இந்த ஆராதனை நடுவில் ஒரு அதிகாரம் வாசிக்கிற ஆட்களும் உண்டு. ஆனாலும் நாம் வந்து கூடுமான வரை வீட்டிலே ஒரு அதிகாரம் வாசிக்கிறது நல்லது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும், புத்திமதியை கொடுக்கும். நியாயம், நீதி, நிதானம் என்பவைகளை பற்றி நமக்கு
கொடுக்கும் என்று சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு விவேகம் வேண்டியிருக்கு, நமக்கு நீதி நியாயம் வேண்டியிருக்கு, நமக்கு நிதானம் வேண்டியிருக்கு, நமக்கு ஞானம் வேண்டியிருக்கு, நமக்கு புத்திமதி வேண்டியிருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேணும். யாருக்கு வேணுமோ வேண்டாமோ, எனக்கு வேணும். நம்ம எல்லாருக்கும் வேணும். எல்லாரும், இது பொல்லாத உலகம். அதாவது தப்ப ரைட்டுன்னு சாதிக்கிறாங்க. பட்டிமன்றத்தில் பார்த்தா இவன் சொல்கிறதும் ரைட்டாக இருக்கு, அவன் சொல்கிறதும் ரைட்டாக இருக்கு. நான் பெரிய ஆச்சரியப்படுவேன் நான். அதுபோல் இந்த உலகத்தார் பாவிகள் அவர்கள் செய்கிற காரியங்கள் நியாயம் என்று சொல்லி உறுதியாய் பிடிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கவனிப்பார்கள், நிதானிப்பார்கள். எது நீதி நியாயம் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை பிடித்து கொள்வார்கள். நாம் அப்படி இந்த பொல்லாத உலகத்திலே நாம் ஞானமாய் நடப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் பைத்தியக்காரன் போல வாழ்ந்து விடுவோம். பைத்தியக்காரன் பைத்தியக்காரி போல. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. சில சமயத்தில் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக சில காரியங்களை செஞ்சுருக்கோம். இந்த வேத வாக்கியங்களை படித்து இந்த புத்திமதிகளை கேட்டு, கர்த்தாவே உம்முடைய நீதி நியாயம் நிதானம் உம்முடைய விவேகம் நீர் கொடுக்குற அந்த ஞானம் புத்தி எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி மனத்தாழ்மையோடு, சாந்தம் மனத்தாழ்மையோடு அவரிடத்தில் நாம் வரும்போது அவர் கொடுக்கிறார். அவருடைய வழிநடத்தலை பெறுவீர்கள். நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். ஓகே, இப்பொழுது வசனம் கேட்டீங்க. வசனத்தை அறிக்கை பண்ணணும், நீங்கள் பேசுறது நடக்கணும். அதே வேறொரு வார்த்தையினால் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாயினால் என்ன பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும். சில சமயம் என்ன நடக்கும்னே தெரியலைங்க, போய் ஜோசியக்காரன்ட்ட கேட்டு வந்துடலாம். இல்லை யாராவது தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்காங்களா, வரம் பெற்ற ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தேடி போய், ஐயா என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகிறவங்க கிறிஸ்தவ உலகத்தில் அதிகம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பிரச்சனையானவொன்னே எங்கேயாவது போயிடுவாங்க. கூடுமானா ஒரு லெட்டராவது எழுதி போடுவாங்க, எங்களுக்காக வேண்டிக்கங்கன்னு. ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் ஒன்று உண்டு. நீங்கள் உங்கள் வாயை திறந்து என்ன பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும். இதை தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லாரும் ஒரு விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி தீர்க்க தரிசனமாய் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நடந்து விடுகின்றன. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆதலால் நீங்களும் நானும் என்ன பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. ரட்சிக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். எதை விசுவாசிக்கணும்? இயேசுவே தேவனுடைய குமாரன், அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் பண்ணினார், அதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டேன். அதுதான், அவ்வளோதான். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். இந்த வாயால் அறிக்கை பண்ணலைன்னா அது அந்த ஜீவன் வெளிப்படலை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படலை. என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் அப்படியே இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது. வாயின் வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்பாது. எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியம் வாய்க்கும்படி செய்கிறது. நீங்களும் நல்ல வார்த்தைகளை பேசுவீங்களோ கெட்ட வார்த்தைகளை பேசுவீங்களோ, அல்லது விசுவாசமான வார்த்தைகளை பேசுவீங்களோ அல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவீர்களோ, நீங்கள் பேசுகிறது நடந்து விடுகிறது. ஏன்னா இருதயத்தில் விசுவாசத்தோடு பேசிடுறீங்க. விசுவாச அறிக்கை பண்ணுறப்ப கூட அவ்வளோ விசுவாசம் இல்லைனாலும் வசனம் சொல்லுது அதனால் சொல்கிறேன் அப்படி சொல்லுவீங்க. ஆனால் மற்ற காரியங்களை பேசும்போது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசி விடுகிறது, அது விசுவாசத்தோடு போகிறது, அந்த வார்த்தை காரியத்தை சாதித்து விடுகிறது. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தின் நிறைவினால் அது போகும்போது
அது காரியத்தை சாதித்து விடுகிறது. நீங்கள் பேசுகிறது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா, ஆசீர்வாதமான வார்த்தையா சாபமான வார்த்தையா, கர்த்தருடைய வார்த்தையா பிசாசுடைய வார்த்தையா, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. நீங்கள் சொன்னீங்களா நடந்துருவேன், நடத்திடுவேங்குது. அந்த வசனம், அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் என்ன வார்த்தையை பேசுகிறீர்களோ, இது என்னங்க நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பேசினாலும் நமக்கு நடந்துருங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசித்து பார்த்துருக்கேன். நான் என்னெல்லாம் பேசணும் அதுதான் நடந்தது. சில சமயத்தில் எதையாவது உளறி கொட்டிட்டு அப்புறம் ஐயோ இப்படி போயிடுச்சு உளறிட்டேன்னு சொல்லி அதெல்லாம் மாற்றுறதுக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அவிசுவாச காரியங்களை வார்த்தைகளை மேற்கொண்டு அதை விட அதிகமான சத்தியத்தில் நின்று சரியாய் பேச போகிறேன் என்று நான் பேசின போது அதை மேற்கொண்டு இருந்திருக்கிறேன். செத்தா தேவலைன்னு ஒரு தடவை நான் நினச்சி சொல்லவே செஞ்சேன். ஆண்டவரே என்னை தூக்கிடணும், வேண்டாம். அப்புறமே விழித்து பார்த்தா என்ன அது இந்த மாதிரி பொல்லாத ஒரு இது ஒரு ஜபமா, சாகிறதுக்கு ஒரு ஜபமா பண்ணணும். ஆனா அந்த பிசாசு சாகிறேன்னு சொல்லு, சாகிறேன்னு சொல்லு, சாகிறேன்னு சொல்லு, சாகிறேன்னு சொல்லு, என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லு, சாகிறேன்னு சொல்லு, உங்க வாயால பேச வைக்கிறது. பேசிட்டீங்க, அந்த வார்த்தை திரும்பி வராது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனை இல்லாத யார் உண்டு? இயேசுநாதர் பிரச்சனையை காட்டிலுமா நமக்கு பிரச்சனை அதிகம்? அவருக்கு வந்த சிலுவை பாடுகள், அவருக்கு உண்டான ஏளனங்கள், கீழே இறங்கிவா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுகிறது. அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. தேவனுடைய குமாரனா இப்படியா? என்ன செய்தார்கள்? இயேசுவை நிர்வாணமாக்கி, நிர்வாணப்படுகிறது போல கேவலமான காரியம் எந்த மனுஷனுக்கு பூமியில கிடையாது. அந்த காலங்களில் 2 ராஜாக்களுக்கு யுத்தம் வந்துருச்சுன்னா ஜெயித்த ராஜா தோற்று போன ராஜாவை நிர்வாணமாக்கி தன்னுடைய தேசத்தில் தன் முக்கியமான நகரத்தில் நிர்வாணமாக நடத்தி கூட்டி போவான். அப்படின்னா இவனை ஜெயிச்சாச்சு, இவனை பற்றி யாருக்கும் கவலை வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, அதனால் பாருங்க எப்படி வர்றான்னு என்று சொல்லி அந்த ராஜாவை நிர்வாணமாக்கி கேவலப்படுத்தி நடத்துவாங்க. இங்கே நமக்காக ஒருவர் நாம் நிர்வாணத்தினாலே கேவலப்படக்கூடாது என்பதற்காக, அந்த கேவலங்கள் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக, ஆதாம் செய்த பாவத்தினாலே உண்டான சாபங்கள் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் நிர்வாணத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். யாருங்க அது? தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த ஒரு காரியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவர். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஒரு காரியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவர். அவர் எங்க தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம, அப்ப இயேசு தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர், தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர். அவர் சிலுவையில் நிர்வாணமா கேவலமா வெட்கப்படுகிற நிலைமையிலே உங்களுடைய என்னுடைய எல்லா வெட்கத்தையும் கேவலத்தையும் சுமந்திருக்கிறார். ஆதியிலே மனிதனை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமா உண்டாக்கினார். அவர்கள் நிர்வாணமாயிருந்தோம், வெட்கப்படாதிருந்தார்கள். அப்படின்னா பாவம் நுழைந்த பிறகு வெட்கமும் கேவலமும் வந்துவிட்டது. அந்த சாபத்தையும் போக்குவதற்காக இயேசு சிலுவையில் அங்கே நிர்வாணமாய் தொங்கினார். எதுக்கு? நீங்களும் நானும் எந்த விதத்திலும் எந்த சாபத்துக்குள்ளாகவும் இருக்கக்கூடாது. அதை செய்து முடித்தார். இதை விசுவாசிக்க சொல்லுகிறார். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு வருகிறது. இந்த நரகத்துக்கு போகக்கூடாது,
ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகம் போகணும், அதற்காக இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு உண்டாகி விடுகிறது. இன்றைக்கு இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு மரித்தால் பரலோகம் போய் விடுவேன் என்ற அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் சுகமாவேங்கிற விசுவாசம் அது கொஞ்சம் போராட்டமாக இருக்கு, வரமாட்டேங்குது. அந்த சமயத்தில் இந்த உலகம் சொல்லுகிற, இந்த சரீரம் எனக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அது இப்பொழுது உண்மையாக இருந்தாலும் இது பொய். இது பிசாசின் இடத்துல போட்ட சாபம், பிசாசின் இடத்துல போட்ட அந்த வியாதி, பிசாசின் இடத்துல போட்ட மனக்குழப்பம், இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நிராகரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன். சரீரம் என்ன வியாதியாக தான் இருக்குது, ஆனால் சொல்லும்போது சொல்கிறத சொல்லிடணும். இயேசுவானவர் என்ன செஞ்சார்? போய் பழம் இருக்கான்னு தேடினார், அது பழம் கொடுக்க மாட்டேன்ருச்சு. கடைசி கர்த்தர் சொன்னார், இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்துல கனி புசியாது இருக்க கடவன்னார். உடனேவா செத்து போச்சு? அதுங்க நட்டமாக நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் சாயந்தரம் வர்றாங்க, பட்டு போச்சு. ஆண்டவரே நீர் சபித்த மரம் பட்டு போச்சு, வேரோட பட்டு போச்சுன்றான். சபித்தால் சபித்தது தான். உங்களுக்கு அருமையானவர்களை, வீட்டில் இருக்கிறவர்களை உங்கள் வாய் சபிக்காமல் இருக்க கடவுள். எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் உங்களுக்கு பிரியமானவர்கள் மேல் நன்மையான ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் என்ன விசுவாசத்தோடு சொல்லுகிறீர்களோ அது நடந்து விடுகிறது. நான் மறுபடி சொல்கிறேன், இந்த சுகத்துக்கு அல்லது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கூட அதை அறிக்கையிடுறேன்னு சொல்கிறீங்களே. நம்பிக்கை இல்லாத போது அறிக்கையிடுறேன்னு சொல்கிறீங்களே. ஆபிரகாம் தனக்கு நம்பிக்கை இல்லாத போது நம்பிக்கையோடு அறிக்கையிட்டான் அப்படின்னு பார்க்குறீங்க. அது அவ்வளோ போராட்டத்தில் நடக்கிற ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் மற்ற காரியங்களில் எல்லாம் கெட்டு போச்சு, நாசமாக போச்சு, ஒன்றும் விளங்காது அப்படி சொல்கிற காரியங்கள் அது இருதயத்தில் நிறைஞ்சிருக்கிறதுனால அதை விசுவாசத்தோடு பேசணுமேங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சும்மா பேசினாவே அது விசுவாசத்தோடு போயிடுது. அதை நாம் தடுக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லும்போது அது உடனே நடந்துடலையே. அவர் அந்த மரத்தை சபித்த உடனே பட்டு போச்சு, பட்டு போகலை. இட் டுக் இட்ஸ் டைம். அதுக்கான ஒரு நேரம் ஆச்சு. ஆன பிறகு பார்த்தா அந்த மரம் வேரோட பட்டு கிடக்கு. நீங்கள் யாரை சபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரையும் சபிக்க வேண்டாம். நீங்கள் சபித்து தான் அவன் சாகணுங்கிறது கிடையாது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறார். அதனால் நீங்கள் யாரையும் உங்கள் சத்துருக்களை கூட சபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறா இவர் என்ன சொல்கிறாரு? சத்துருக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள்லாம் சொல்கிறாரு. அவர்களை நீங்கள் மன்னித்து விடலாம். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பிசாசும் இந்த மனிதர்களும் சேர்ந்து தேவனுக்கு ஒப்பாக இருக்கிற ஒரு விதத்தில், ஒரு கண்ணோட்டத்தில் தேவனையே சிலுவையில் அறைந்து கொள்றார்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று. உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்ட ஆயிற்று, இனிமேல் பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. டிக்ளேர் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அவருடைய தழும்புகளால் குணமானேன். எது வரைக்கும்? விசுவாசம் பூரணமாக வரைக்கும். உனக்கு ஈசாக்கை கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். எது வரைக்கும் சொல்லணும்? ஈசாக்கு பிறக்க வரைக்கும் சொல்லணும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு சொல்லி இருக்கிற, இன்னும் நடக்கவில்லை, நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஏங்க சாபமா சொல்றதெல்லாம் நடந்துருதே, ஆசீர்வாதமா சொல்றதுக்கு நமக்கே தயக்கமா இருக்கிறதுனால, நம்பிக்கை இல்லாததுனால தான் சொல்றத தயக்கத்தோட சொல்றோம். ஆனா பிசாசு சொல்றது அந்த வார்த்தையை சொல்வது அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு என்ன தயக்கம்?
சொல்லுவேன், அறிக்கையிடுவேன், ஜெயிப்பேன். கர்த்தர் நேத்து தான் என்கிட்ட சொன்னார். ஏன்னா பாஸ்டர் கர்த்தர் உங்ககிட்ட தனம் பேசுறாரா? உங்ககிட்டையும் பேசுறாரு. அதை கவனிச்சிங்கன்னா என்ன பேசுறாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அனுதினமும் பேசுகிறார். இதை வெளியில் இருக்க சில ஆட்கள் வந்து கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அதை சொன்னார், இதை சொன்னார்னு சொல்லி போதகர்கள் வந்து விசுவாசிகளை ஏமாத்துறாங்க. அப்படி சொல்கிற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறது அது அவங்களுக்கு. ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னது எனக்கு என்ன சொன்னார்? நீ சொல்லுகிற எல்லா காரியங்களும் நடக்க போகிறது. நேத்து சொன்னார். நான் அப்படியே இவ்வளவு நாளாக நமக்கு தெரியாத சத்தியமா? இது தெரிஞ்சது தானே, இதை புதுசாக சொல்லணுமாக்கும் அப்படின்னு நான் நினச்சா, புதிதாக சொல்ல வேண்டியது அவருக்கு அவசியமாக இருந்தது, புதிதாக கேட்பது எனக்கு அவசியமாக இருந்தது. புதிதாக நான் கேட்ட உடனேயே ஏற்கனவே தெரிந்த சத்தியத்தை திரும்ப அவர் சொல்லுகிறார், அதனால இதில் சீக்கிரமாய் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அந்த உணர்வு எனக்கு மேலிட்டதுனால, அல்லேலூயா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், லெட் மீ வாட்ச் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை குறித்து நான் கவனமாக இருக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியும் கவனமாக தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு கோபம் வந்துட்டா, பசி வந்துட்டா, 10 பறந்து போயிருமா. இன்னும் ஒன்றும் பறக்கக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டா எதையாவது செஞ்சால் நஷ்டங்கள் வருகின்றன. அதாவது சில வார்த்தைகளை பேசிவிட்டால், இப்போ டம்ளரில் ஒரு டம்ளர் பால் இருக்கு, பால் டம்ளரில் இருக்க வரைக்கும் இருக்கிறது தான். அதை கொட்டிட்டா, உங்கள் இருதயத்தில் இருக்க கொட்டக்கூடாத வார்த்தைகளை நீங்கள் கொட்டிட்டா திரும்ப எடுக்க முடியாது. சிந்தின பாலை எப்படி மறுபடியும் டம்ளருக்கு கொண்டு வர முடியாதோ, அதுபோல் உங்கள் வாயிலிருந்து கொட்டிய வார்த்தைகளும் திரும்ப எடுக்க முடியாது. ஆதலால் ஆத்திரம் வந்தாலும் கோபம் வந்தால் தொண்டை வரைக்கும் வந்தால் கூட அத்தோட நிற்கணும், நிற்க வேண்டும், நிறுத்தணும். அந்த பொறுப்பு நம்முடையது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயிக்க போறாரா, பிசாசு ஜெயிக்கிறானா என்பது கர்த்தரை பொறுத்ததும் அல்ல, பிசாசை பொறுத்ததும் அல்ல, நான் என்ன தீர்மானிக்கிறேன் என்பதை பொறுத்தது. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயம் எடுக்கிறாரா, பிசாசு ஜெயம் எடுக்கிறானா? என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்குறேனா, பிசாசுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்குறேனா? நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன்னா, பிசாசுடைய வார்த்தையை பேசுகிறேன்னா, அதை பொறுத்து கர்த்தர் ஜெயிக்கிறார் அல்லது பிசாசு ஜெயிக்கிறான். நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஜெயிக்க பண்ணுகிறீர்கள். உங்களை அல்லாமல் தேவன் உங்களுக்கு எந்த காரியமும் செய்கிறதில்லை. உங்களுடைய இருதயத்தின் அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை. அவர் கேட்கிறார் என்ன வேண்டும் என்று. சிலர் வந்து கண்ணு திறக்கணும்னு தான் கேட்டான், அவங்களுக்கு கண்ணு திறந்துருச்சு. ஆனால் ஒரு சமாரியா ஸ்திரீ வந்து, ஆமாம் எல்லாரும் நீங்கள் அந்த மலையில் ஆராதிக்கிறீங்க, நாங்கள் இந்த மலையில் ஆராதிக்கிறோம், நீங்கள் என்ன அங்கே தான் ஆராதிக்கணுங்கிறீங்க. பேச்சை மாற்றினா அவ வந்து கிறிஸ்துன்னு ஒருத்தரை பற்றி சொல்லிட்டா, அவர் வரும்போது எல்லாம் நமக்கு சொல்லுவார்னு கேட்டிருக்கேன்னு. அவளுடைய இருதயத்தில் ஏக்கம் எதை பார்க்க வேண்டும் என்று இருந்தது. இயேசு அவருக்கு தான் யார் என்று, கிறிஸ்து யார் என்று வெளிப்படுத்தினார். உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் என்னவோ, தேவை என்னவோ, அதை கர்த்தர் சந்திக்கிறார். இன்று உங்களுடைய இருதயத்தில் ஏக்கம், தேவை, கர்த்தரால் உண்டான சுகம், கர்த்தரால் உண்டான சமாதானம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னுமே கொடுக்கல, ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோமாக. பாரமா இருக்கா, பாரத்தை இறக்கி வைப்போமாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
இப்போ கேட்குறாரு, நீ சுமந்து இப்போ என்ன செய்ய போகிற? பாரத்தை சுமந்துக்கிட்டே இருந்து என்ன செய்ய போகிற? கவலைப்படாதேன்னு சொன்னால் இப்போ அப்படி கவலையா? சரி, கவலைப்படுதான் என்ன செய்ய போகிற? கவலைப்பட்டால் சீக்கிரமாக செத்து போயிடுவேன். அந்த கவலை உன்னை கொல்லும். ஆனால் அந்த கவலையும் அந்த பாரத்தையும் தூக்கி கர்த்தருடைய பார்த்து நீங்கள் வைக்க சொல்கிறீங்க. இந்த கவலையெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட வச்சுட்டேன், என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீர். அல்லேலூயா. ஆபிரகாம் பாடின மாதிரி நான் பாடிடுறேன். ஆபிரகாம் பாடினான்னு போடலை, ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. மகிமைப்படுத்துறதுன்னா என்னது? சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஈசாக்கை தந்து விடீர், அல்லேலூயா. நீர் தந்த ஈசாக்காக அல்லேலூயா. நீர் தந்த ஈசாக்காக அல்லேலூயா. ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணுவேன் நேரே, அந்த உடன்படிக்கை பண்ணதுக்காக அல்லேலூயா. என்னுடைய குமாரனா ஈசாக்கை பள்ளியிட போனேனே, அதுக்கு பதிலாக இயேசுவை அனுப்புவேன் என்று சொன்னீரே, அந்த இயேசுவை அனுப்பினதற்காக அல்லேலூயா. அந்த காலத்தில் அவன் அப்படி தான் சொல்லி இருந்திருப்பான். இப்படி எப்படி மகிமைப்படுத்துறது? அவனுடைய சூழ்நிலையை சரியில் செத்துப்போன நிலைமையிலே எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது? சூழ்நிலை சொல்லுகிறது வயதாயிற்று, சூழ்நிலை சொல்லுகிறது பலன் இல்லாமல் போய்விட்டது, சூழ்நிலை சொல்லுகிறது பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது ஈசாக்கு வருகிறான். அப்பொழுது சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி இருதயத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஈசாக்கை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத, விசுவாசிக்கு ஏதுவில்லாத அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு அல்லேலூயா 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 என்று அவன் ஆர்ப்பரித்து கொண்டிருந்திருக்கிறான். அதுதான் தேவனை மகிமைப்படுத்திய காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இவ்வளவு நாளாக தப்பாக பேசினதெல்லாம் நிறுத்திடுறேன் ஆண்டவரே, இனிமேல் சரியாக பேசுவேன். பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், வேலை கிடைக்கும், வீட்டில் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அங்கே இருக்கிறார். உன் வீடு, நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறாய், உன் வீடு ஆசீர்வாதமாய் நிறைந்திருக்கிறது, ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கா? இதுக்கு மேலே எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா, பிசாசு போக மாட்டேங்குது, வியாதி போக மாட்டேங்குதுன்னு சொன்னா, நான் கேட்குறேன், அங்கே இங்கே ஒரு மரம் இருந்தது, இங்கிட்ட ஒரு மரம் இருந்தது. இந்த பக்கம் ஜீவ விருட்சம், இந்த பக்கம் சாவுக்கு ஏதுவான விருட்சம். இங்கே உயிர் கிடைக்கும், இங்கே சாவு வரும். அந்த சாவு இருக்க மரத்தில் பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணா, இவன் தான் போய் சாவை பிடிச்சான், இவன் தான் பிசாசுக்கிட்ட போனான், இவன் தான் போய் பிசாசை பிடிச்சுக்கிட்டான். ஹலோ, யார் போய் பிசாசை பிடிச்சது? ஆதாம் தான் போய் பிசாசை பிடிச்சுக்கிட்டான். ஆதாம் தான் போய் சாபத்தை பிடிச்சுக்கிட்டான். ஆதாம் தான் போய் நரகத்தை பிடிச்சுக்கிட்டான். நான் நரகம் போனா பரவாயில்ல, இவன் தாங்க போனான். இவன் போய் அந்த பிசாசை பிடித்து கொண்டதனால் பிசாசு அவனை ஆட்கொண்டது. பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக இருந்தான். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பிசாசு வேண்டான்னு விட்டுட்டு வரணும். நாம் பிசாசு வேணும்னு வச்சுக்கிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வேணும்னா வராது. பிசாசு வேணும்னு எப்படி வச்சுக்கிறான்? வியாதி இருக்கத்தானே செய்யும், வயசாகத்தானே செய்யுது, சாகத்தானே வேண்டி இருக்கு. பிசாசை பிடிச்சுக்கிட்டீங்க. யார் யாரை பிடித்திருக்கிறது? விசுவாசி தான் பிசாசை பிடிச்சு வச்சிருக்கான். பிசாசு இவனை பிடிக்கிறது இல்லை, அது ரெண்டாவது காரியம். நம்ம இடம் கொடுத்தாதான் அது பிடிக்குது. நாம இடம் கொடுக்க வரைக்கும் அது பிடிக்க முடியாது. இவன் அந்த பழத்தை தின்னு வரை அந்த பிசாசு ஆதாமை பிடிக்க முடியவில்லை. அந்த பழத்தை தின்ன உடனே அடிமையாக்கிட்டான். அந்த பிசாசை பிடிக்கிறதா இல்லைங்க? யார் யாரை பிடித்திருக்கிறது? ஆதாம் தான் போய் பிசாசை பிடிச்சுக்கிட்டான். இன்றைக்கு அதான் கர்த்தர் கேட்கிறார், ரட்சிக்கப்படணுமா? அந்த பிசாசை விட்டுட்டு என்கிட்ட வா. கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பி என்னிடத்துல வா, என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆக கர்த்தரிடத்திலே வருவோமாக, உத்தம இருதயத்தோடு வருவோமாக, சுத்த இருதயத்தோட வருவோமாக. நமக்கு இந்த பேய், பிசாசு, பாவம், இந்த நரகம் எதுவும் நமக்கு வேண்டாம்.
ஆனால் அநேக விசுவாசிகள் எனக்கு இந்த பாவம் வேணும், அந்த உள்ளான ஒரு ஆசை, எங்கே அந்த இச்சை இருக்கிறதோ அங்கே அவன் வந்து உட்கார்றான். நீங்கள் எங்கே பாவம் செய்கிறீர்களோ அங்கே அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறீர்கள். உங்களோட வாழ்க்கையிலே எந்த பாவத்தை செய்கிறீர்களோ அந்த பாவத்தின் மூலமாய் அந்த பிசாசு ஒரு குட்டி பிசாசாயில் வந்து உட்கார்கிறது. எதுக்கு இந்த பிசாசுக்கு இடம்? எதுக்கு இந்த பாவத்துக்கு இடம்? இந்த பிசாசு சொல்ற பேய்த்தனமான நரக காரியம், வேதனையான காரியம் எனக்கு எதற்கு? அது வேண்டியதில்லை, அது அசுத்தம், அது அருவருப்பு, அது தீட்டானது, அது எனக்கு வேண்டாம். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க போகிறேன். தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். நான் சொல்றேன், இந்த தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்க மேல எந்த பிசாசுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யோசுவா அப்படி ஒரு நிலைமையில இருந்தான். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக ஒரு பிசாசு கூட உன்னை எதிர்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனநிலையில யோசுவா இருந்தான். அவனுக்கு தான் அதை சொன்னாரு. நாம வந்து எல்லா பிசாசையும் கூப்பிட்டு நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு அப்புறமேலு எனக்கு விரோதமாக எழும்புறது ஒன்றும் வாய்க்காது அப்படி சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், அது அவரால் உண்டான நீதி. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் நீதியை, சுகத்தை, பலனை, ஆசீர்வாதத்தை, தெளிந்த புத்தியை, பிசாசை ஜெயிக்கும் வல்லமையை, பிசாசை துரத்துகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரெக்கக்னைஸ் தட். பிசாசு வார்த்தை ஒன்று நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பைபிள்ல என்ன போட்டிருக்கு? கெட்ட வார்த்தை ஒன்றும். பிசாசு பேசுற வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை தான். நம்ம என்ன கண்டுபிடி கெட்ட வார்த்தைன்னா மோசமா வையறதை பத்தி நினைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் பிசாசு கொடுக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அது கெட்ட வார்த்தை. அவன் கெட்டவன். அவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை கெட்ட வார்த்தைகள். அந்த கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் என்று சொன்னாரு, நீ சொல்றதெல்லாம் நடக்க போகுது. எனக்கு பயமாயிருச்சு. சந்தோஷம்ல வந்திருக்கணும், எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ என்ன சொல்றாரு இவரு? அப்ப நான் ஏதாவது ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு என்னத்தையாவது பேசினேன்னா நடந்துருமோ? நடக்கதானே செஞ்சிருக்கு இது வரைக்கும். இப்ப மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கை. நான் எனக்கு சொன்ன எச்சரிக்கையை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த எச்சரிக்கை மூலமா கர்த்தர் உங்ககிட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு. எச்சரிக்கை. எவ்வளவு நெருக்கப்படுகிற நேரம் வந்தாலும் வாயை இருக்குன்னு ஜிப் போட்டு தச்சு வச்ச மாதிரி கெட்ட வார்த்தை ஒன்று என் வாயிலிருந்து புறப்படாது. நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, அவைகளை பேசுவேன். அந்த வசன வார்த்தை திரும்பி வராது, காரியம் ஆகும்படி வாய்க்க பண்ணும். அந்த காரியத்தை முடிச்ச பிறகுதான் திரும்பி வரும். எங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 55 எத்தனையாவது வசனம் அது? 55:10. மாரியம் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் நான் அது விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்க பண்ணும். தேவனுடைய வார்த்தை இப்போ உங்கள் வாயிலிருந்து போகுது. தேவன் தன்னுடைய வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் தான் அதை பேச வேண்டும். நான் மறுபடி சொல்லுகிறேன், இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். தேவன் பரலோகத்தில் ஏற்கனவே இருக்கிறார். பூமியில் இருந்த இயேசு பூமியில் இருக்க மனிதனாக இருக்கிற காலங்களிலே இவர் பேசினார், நடந்தது. இப்போ அவர் பூமியில் எல்லாம் பரலோகத்துக்கு போய்விட்டார். இங்கே பூமியிலே அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மாத்திரமே அதிகாரம். பூமியின் மேல் யாருக்கு அதிகாரம்? மனிதனுக்கு. ஆதாமுக்கு தான் அதிகாரம் கொடுத்தார். இயேசு பூமியில் மனிதனாக வந்ததுனால அந்த மனிதனாக இருந்து பேசினதெல்லாம் நடந்தது.
இப்பொழுது அவர் பரலோகம் போய்விட்டார். கீழே பூமியிலே அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சாட்சிகளாய், அவருடைய விசுவாசிகளாய், ஏஜென்டா, அம்பாசடர்ஸ் ஆஃப் காட், அவருடைய சார்பா பூமியில நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது நடக்கும். வார்த்தையை யோசித்து பார்த்து சரியான பார்த்து அப்புறம் வயலில் வெளியே விடுங்க. நான் தான் சொன்னேன், டம்ளரில் இருக்க மில்க்கு பால் கொட்டி போச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது. உங்களுடைய வாயிலிருந்து தவறி போய் குழப்பத்தில், ஆத்திரத்தில், கோபத்தில் கொட்டிய வார்த்தைகளையும் திரும்பி எடுக்க முடியாது. ஆதலால் அவர் சொன்னார், நீ பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நடக்க போகிறதுன்னு. நீ பேசுகிற வார்த்தைகளின்படி சகலம் நடக்க போகிறதுன்னு நேற்று தான் சொன்னார். அப்போ இது எனக்கு 2வது தடவை பேசுகிறாரு அல்லது 3வது தடவை பேசுகிறாரு. அது வாழ்நாளெலாம் பேசுனது திரும்ப பேசுகிறாரு. அப்படியானா அவ்வளவு சீக்கிரமாக திட்டமாக நடக்க போகிறது. பார்வோனுக்கு சொன்ன அந்த சொப்பனங்கள் ரெட்டித்தது. அப்படியானா அது சீக்கிரமாக நடக்க போகிறது. இன்றைக்கு ஏற்கனவே ஒரு செய்தியை கேட்டீங்க, இதை தான் கேட்டீங்க, மறுபடியும் தான் கேட்குறீங்க. ரெட்டித்தது, சீக்கிரமாய் நடக்க போகிறது. இப்பொழுது முதல் நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் முதல் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளின்படி சகலமும் நடக்கும். இவ்வளவு நாளாக நடக்கலைங்களா? இவ்வளவு நாளாக தான் நடந்தது. ஆனால் இப்போ பேசுறது சரியாக பேசுங்க. இப்பொழுது முதல் சரியாகத்தான் பேசுவேன். தீர்மானம் எடுங்க, சரியா பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். பேசுவது நம்முடைய பொறுப்பு. பேசிட்டீங்கன்னா அவர் மீதி வேலையை பார்த்துருவார். செங்கடலை திறப்பதற்காக கோலை உயர்த்துவது மோசையுடைய வேலை. செங்கடலை திறக்கிறது அவருடைய வேலை. எரிகோ கோட்டையை சுற்றி வந்து கடைசியில் ஆர்ப்பரிக்கிறது இவர்களுடைய வேலை. கோட்டையை விளப்புனது அவருடைய வேலை. யோர்தான் நதியில் நின்று கொண்டு ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு அங்கே யோர்தான் நதியில் கால் வைக்க வேண்டியது இவர்களுடைய வேலை. யோர்தான் நதியை பின்னிட்டு போக பண்ணுவது அவருடைய வேலை. உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான வார்த்தைகளை பேசுவது உங்களுடைய வேலை. உங்களுக்காக அற்புதத்தை செய்கிறது அவருடைய வேலை. அந்த அற்புதங்கள் நடக்கும். இப்பொழுது முதல் நான் சொல்லுகிறேன், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். சும்மா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது நிமித்தமே தேவனுடைய சுகமும் ஆசீர்வாதமும் உங்கள் மேல் இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்க சும்மா இருக்கும் போதே தேவனுடைய ஆசீர்வாதமும் சுகமும் உங்கள் மேல் இறங்கி கொண்டு இருக்கிறது. அதை நினைத்து பார்த்தாலே நன்றி ஆண்டவரே நீங்க சொல்லலாம். நன்றி நன்றி சொல்லும் போது அது உங்களுடைய விசுவாசம் பெருகுகிறது. ஒரு நேரம் ஈசாக்கு பிறந்துடுறான். அல்லேலூயா. ஒரு உற்பவ திட்ட காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாருன்னா எனக்கு எப்படி இன்பம் உண்டாகுமா? இன்பமும் உண்டாயிற்று, வாலிபமும் திரும்பி வந்தது, இன்பமும் உண்டாயிற்று, ஈசாக்கும் வந்துட்டான். உங்களுக்கும் வயதானவர்களுக்கு சொல்றேன், வாலிபமும் வரும், இன்பமும் உண்டாகும், ஈசாக்கும் கிடைக்கிறான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுக்குறார். இழந்து போனதையெல்லாம் திரும்ப ரெட்டிப்பாய் கொடுக்குற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. எதையெல்லாம் இழந்தீங்களோ எதையெல்லாம் கர்த்தர் திரும்ப தரணுங்கிறாரோ அவர் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்க போகிறீங்க. நீங்கள் என்ன கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் பிசாசோட சித்தத்தை கேட்க போகிறீங்க? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை கேட்குறீங்க. அது வரும். இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாய் திரும்பி வருகிறது. இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம், இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ளலாம். இனி வருகிற ஆசீர்வாதத்தை பேசி 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 உண்டாக்குவோமாக. வெளிச்சம் உண்டாக்கடவென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக்கடவு என்று சொல்லுங்கள். வெளிச்சம் உண்டாக்கடவு என்று சொல்லுங்கள். ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லுங்கள். கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்புங்க, பேசுங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தில் வளர்வீர்கள். தெளிந்த புத்தி உங்களுக்கு அதிகமாகும். கர்த்தருடைய பலன் உங்களுக்கு அதிகமாகும். ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்கள்.